இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துட்டு வருது. கட்சி தொடர்பான விவரங்கள் அவர்கள் விவாதித்தாலும் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக கருத்துக்களையும் முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார், விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக, அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே கூட்டணி சேர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அது சேர்ந்து விட்ட காரணத்தால் ஏறத்தாழ ஒரு தேர்தலுக்கான தயாரெடுப்பாக, அதாவது ஒரு வருட காலம் தேர்தலுக்கு இருந்தால் கூட பாஜக என்பது தேர்தலுக்காக மட்டுமே உருவாகிக்கின்ற ஒரு கட்சி. அது அதனுடைய தொழில்நுட்பம் என்னவென்றால் தேர்தல் ஜெயிப்பது மட்டும்தான் தொழில்நுட்பமே தவிர நிச்சயமாக அது ஆட்சியிலோ இல்லை என்றால் மக்கள் நலனோ இல்லை என்பது முதலமைச்சர் மிக தெளிவாக கூறியுள்ளார் என்று நான் அறிகிறேன். அதை தாண்டி அவர்கள் அந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிற தருணத்தில் இருந்து நிச்சயமாக திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஏறத்தாழ ஒரு வருட காலம் இப்ப உழைக்க வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப ஆட்சியை விட அவர்கள் இப்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது தேர்தல் வேலைகளை நிச்சயமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டும். அதிலும் முக்கியமாக மாவட்ட செயலாளர்களுடைய பங்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் அதாவது இந்த அளவுக்கு ஒரு வருடம் தேர்தலுக்கு இருந்தால் கூட தேர்தலை பற்றி பேச வேண்டிய, இல்லை என்றால் அதனுடைய தயாரெடுப்புக்காக இன்று ஒரு கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார். அதில் இதே கருத்துக்கள் தான் அவரும் பரிமாறியிருக்கிறார். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். பாஜகவின் அரட்டல் மிரட்டல் உருட்டல் அனைத்துக்கும் உண்மையான காரணம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும் எனவும், அமைச்சர்கள் இனி மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிட வேண்டும் எனவும் முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தலைமைக்கே பாதிப்பு வரும் என நினைத்துதான் இபிஎஸ் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளார் எனவும் பல விமர்சனங்களை முன்வைத்தும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு அறிவுறுத்தல்களை கட்சிப் பணிக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதே நிலையில் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி குறித்தும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். பாஜகவின் அரட்டல் மிரட்டல் உருட்டல் அனைத்துக்கும் உண்மையான காரணம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும் எனவும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். மேலும் வேட்பாளர் யார் என்பதை திமுக தலைமை முடிவு செய்யும் எனவும், வெற்றி பெறுபவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் எனவும் முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார்.